இங்கே ஒருத்தன் கடல்ல மூழ்கி தீவுல வந்து கரை ஒதுங்குறான். இந்த தீவுல பெண்கள் தான் அதிக எண்ணிக்கையில இருக்காங்க. அங்க இருக்கிற இளவரசி இவனை பார்த்தா ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா அந்த ஜானுக்கு அவன் யாருன்னே தெரியல. அந்த பிரின்சஸ் பேச ஆரம்பிச்சதும் இவன் திரும்ப மயங்கி விழுந்துடுறான். அவரை அரசவைக்கு கொண்டு போயிட்டு கண் முழிச்சு ராஜாவுக்கு முன்னாடி கொண்டு போய் நிறுத்துறாங்க. ராஜாவும் அவ தீவுல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி முடிவு சொல்றாரு. அந்த பிரின்சஸும் அவனையே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கா. அவன் கூட க்ளோஸ் ஆகுறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கு. இப்படி நாள் போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு அவனுக்கு ஒரு நாள் ஞாபகம் வருது. அவனுக்கு ஒரு ராஜ்யம், அவன் ஒரு ராஜானும் அவனுக்கு ஒரு குடும்பம் இருக்கு அப்படின்னும் ஞாபகம் வருது. யாருக்கும் தெரியாம செயலரசோட சேர்ந்து அந்த இடத்துல இருந்து கிளம்புறான். எதிர்பாரா விதமாட்டு கப்பல் வந்து ஒரு புயல்ல மாட்டிக்குது. அதுல இருந்து தப்பிச்சு பக்கத்துல இருக்கிற தீவுல அவங்க கரை ஒதுங்குறாங்க. தீவுக்குள்ள நுழைஞ்ச கொஞ்ச நேரத்துல அங்க இருக்கிற ஒரு பெரிய ஃபுட் பிரிண்ட்ஸை பாக்குறாங்க. அதை பார்த்து ஷாக் ஆயிடுச்சு. அதை பெருசா கன்சிடர் பண்ணாம சாப்பாடை தேடி நோக்கி அவங்க நகர ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அவங்களுக்கு கிரேப்ஸ் கிடைக்குது. அது எல்லாத்தையுமே அவங்க சாப்பிடுறாங்க. அவங்க ஒரு கேவை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த கேவில் நிறைய ஆடுகளை கட்டி போட்டுருக்கதை பார்க்குறாங்க. அதை பார்த்து ரொம்ப ஹாப்பி ஆனவங்க சமைக்கிறதுக்கு ஒரு ஆட்டை வெளியில் எடுத்து ரெடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜான் அங்கே இருக்கிற ஒரு பெரிய ஆக்ஸை பார்க்குறான். அது அவனை விட ரொம்ப ஹைட்டாகவும் ரொம்ப வெயிட்டாகவும் இருக்குது. அதை யாரும் பெருசாக கண்டுக்காம சாப்பாட்டில் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. அவங்க வேணும்ன அளவுக்கு சாப்பிட்டு முடிச்சுட்டு மீதியாக கப்பலில் கொண்டு போக போயிட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தா மிகப்பெரிய நிழல் தெரியுது. யாரோடதுன்னு பார்த்தா ஒரு ஜெயிண்டோடது. அதை பார்த்து அங்கே எல்லாருமே பயந்து போகிறாங்க. அவங்க வெளியில் போகாதபடி அந்த ஜெயிண்ட் கேவில் ஒரு பெரிய கல்லை வச்சு வழி மறைக்குது. அதுக்கு கிட்ட தப்பிக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட ஜான், நாங்கள் எல்லாருமே உனக்கு சர்வ் பண்ண போகிறோம் அப்படின்னு சரண்டர் ஆகுறான். ஆனால் அதுக்கு வந்து யாருமே சர்வ் பண்ணணும் அவசியம் இல்லை அப்படின்னு எல்லாத்தையும் பிச்சு பிச்சு சாப்பிட ஆரம்பிக்குது.